السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இப்பொழுது நாம் துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் மிகவும் சிறந்த நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த 10 நாட்களில் நாம் ஓத வேண்டிய மிகச்சிறந்த திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இந்த திக்ருகளை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான நட்பாக்கியங்களையும் நமக்கு வழங்குகின்றான். இந்த திக்ருகளை ஓதுவதன் மூலமாக ஏராளமான சிறப்பம்சங்கள் கிடைக்கின்றது. அத்தனை விடயங்களையும் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹஜ்ஜினுடைய இந்த முதல் 10 நாட்களை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள், ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே ஒரு வசனத்தில் குறிப்பிடுகின்றான், 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய அந்த வசனம், அதிகமான இமாம்கள் இந்த வசனம் அதாவது துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் தான் என்று குறிப்பிடுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹஜ்ஜினுடைய இந்த 10 நாட்களும் ஏராளமான சிறப்புகள் நிறைந்த நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாட்களிலே இந்த திக்ருகளை அதிகமாக ஓதுவோம். சுப்ஹானல்லாஹ் என்று கூறக்கூடிய இந்த திக்ருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை கூறினார்கள். 400 தர்மங்கள் செய்வதற்கான கூலியை அல்லாஹ் இந்த திக்ரை கூறுவதன் மூலமாக வழங்குகின்றான். சுவர்க்கத்திலே 100 மரங்களை அல்லாஹ் நடுகின்றான். அதே போன்று முதிர்ந்த மரத்திலிருந்து எவ்வாறு இலைகள் உதிர்கின்றனவோ அதே போன்று நம்முடைய பாவங்களை அல்லாஹ் இந்த திக்ரை கூறுவதன் மூலமாக மன்னிக்கின்றான். நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு வழங்குகின்றான். அதே போன்று 1000 நற்செயல்களுக்கான கூலியை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். 1000 பாவங்களை அல்லாஹ் நம்மை விட்டும் அகற்றி விடுகின்றான். அதே போன்று 100 அடிமைகளை விடுதலை செய்த நன்மையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். ஒரே ஒரு திக்ர் தான் சுப்ஹானல்லாஹ் என்ற இந்த திக்ரை கூறுவதன் மூலமாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த 10 நாட்களிலும் அதிகமான திக்ருகளை கூறுவோம். இன்னும் ஏராளமான திக்ருகள் இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற திக்ர் இருக்கின்றது. மிகச்சிறந்த திக்ர், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் பிடித்தமான திக்ர். அந்த அளவுக்கு சிறந்த திக்ர் தான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற திக்ர். அதே போன்று இன்னும் ஏராளமான திக்ருகள் இருக்கின்றது. அத்தனை திக்ருகளையும் ஓதுவோம். அதிகமான நன்மைகளை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தில் அதிக நன்மைகள் செய்யக்கூடியவர்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன். ஆகிர் தஅவானா.